ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணியும் தந்தூரி சிக்கனும் செய்கிறோம். செம்ம ஃபன்னாக இருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டுலாம் உரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உடனே என் குட்டீஸுங்க ரெண்டும் நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு வந்துச்சுங்க. சரி உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரே ஸ்மைலிங்க பாருங்கள். இதில் துண்டு வேற ஏப்ரான் மாதிரி கட்டிட்டு வந்துச்சுங்க. சரி போங்கடா, வெங்காயம் ஒரு ஆள், தக்காளி ஒரு ஆள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி தான் பிச்சு போடணும், போடு. ஒன்று ஒன்றா பிச்சு போடு. ஸ்டார்டிங்கில் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் பிளேஸ் மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு கை வலிக்குதுமோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா பாப்பா. நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. போய் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையில் கொடுத்து விட்டேன். 2 பேரும் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. வாஷிங்ன உடனே பாப்பா எஸ்கேப்பு. செந்தூரன் தான் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தான். செந்தூரனுக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குன்னு நானே எதிர்பார்க்கலிங்க. அவ்வளோ பொறுப்பாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு கீரை வாஷ் பண்ணான், புதினா, அப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் பொறுமையாக எடுத்து கழுவி எடுத்து வச்சுட்டு இருந்தான். பிரியாணி செய்கிறதுல அவ்வளோ ஆர்வம் பயபுள்ளைக்கு. சரி பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் செம ஃபன்னாக இருந்ததுங்க இவங்களெல்லாம் வச்சுட்டு வேலை வாங்குறதுக்கு. இதுக்கு நாமளே ஒரு ஊருக்கே சமைச்சிடலாம் போல். குட்டீஸுங்களை ஈடுபடுத்துறது ஜாலியாகவும் இருந்தது, ஃபன்னாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட் ஆக்கிக்கலான்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லெமன். செந்தூரனை பாருங்கள், கட் பண்ண லெமனை எவ்வளோ அழகாக கட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாமுங்க. நெக்ஸ்ட்டு தயிர். நான் தான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி பாப்பா ஜாயின் பண்ணிக்கிட்டா. ஹைட்டு பத்தலை அப்படிங்கிறதுனால ஸ்டூல் போட்டுக்கிட்டோம். ஸ்டூல் போட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி தயிர் ஊற்றிட்டு இருந்தா. இதில் அப்பப்போ க்யூட் ஸ்மைல் வேறு எங்கள் டோரா குட்டிக்கு. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மிளகாத்தூள், தயிர், லெமன் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பிரியாணி சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தந்தூரி. அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்து அதே போல் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். பாப்பா தான் செய்கிறா. மெதுவாக அந்த குட்டி கையில் பண்ணும்போது ஆசையாக இருக்குது பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அதை பிழிய வேறு முடியல. கஷ்டப்பட்டு தான் பிழிஞ்சிட்ருக்குறா. பிரியாணி செய்கிற ஆர்வம் அப்படி பண்ண வைக்குது. அப்புறம் செந்தூரன் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. தயிரை பார்த்து தான் ஆசை வந்துருச்சு போல். பைபிளை எடுத்து நக்கிருச்சு கொஞ்சோண்டு. தந்தூரிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். நான் எவரெஸ்ட்டு தந்தூரி சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிட்டேன். அதுக்குள்ளே நானும் பிசைவேன்னு சொல்லிட்டு போட்டு கிண்டுன்னு கிண்டிகிட்ருக்குறா. அந்த குட்டி கையில் கிண்டுறது ஆசையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியாச்சு. இது கூட தேவையான உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கலாம். காரத்துக்கேற்ப, உங்கள் காரத்துக்கேற்ப போட்டு நல்லா பிசைஞ்சு இதுவும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். விதுனா குட்டி தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாங்க. பிரியாணிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். தம்பி ட்ரை பண்ண அப்படி, அப்புறம் நான் வாங்கி கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணணும். பிரியாணி சூப்பராக வரும்.
நெக்ஸ்ட்டு தக்காளி, அதுவும் நான் தான் கட் பண்ணுவேன்னு ட்ரை பண்ணா, நான் அவ்வளோக்கா கத்தி குடுக்கலங்க. உடனே வாங்கிட்டேன். குழந்தைங்களோட ஆசைய கெடுக்க வேணாம் அப்படிங்கிறதுனால அப்பப்போ குடுத்தேங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. எடுத்து வச்சுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் ஊற வைக்கணும். நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 1/2 டம்ளர். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சோம்னா போதும். செந்தூரன் 1 டம்ளர். இதுக்குட்டி 1/2 டம்ளர். ஒரே ப்ளேயிங் தான். ஒண்ணும் சொல்லிக்க முடியல. ஒரு வழியா கொட்டிட்டாப்பா. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சிடலாங்க. 2 பிரியாணி இலை, கொஞ்சமா கல்பாசி, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 மராட்டி மூக்கு, நட்சத்திரப்பூ 3, பட்டை, பச்சை மிளகாய் 2, நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, தயிர், லெமன் 1/2. அவ்வளோதாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கீ, நெய் ஊற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொருட்கள் நல்லா வாசனையாக இருக்கும். இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும். வாசனையும் கமகமன்னு இருக்கு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகா, நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணக்கணுங்க. எந்த அளவுக்கு வணக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும். நல்லா பொன்னிறமாக சொல்லுவாங்க இல்லையா, கோல்டன் ப்ரௌன் கலரில். தம்பி தான் கிண்டுறாப்படி. அப்பப்போ நானும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே நறுக்கி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா தழை எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம், தக்காளி வதங்கினதும் நம்ம ஏற்கனவே தயிர், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கறி எடுத்துகிட்டு வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இதுலேயும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விடணுங்க. கிண்டி விட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. 5 to 10 நிமிஷம் கழித்து இப்படி பார்த்தோம்னா கொதி வந்துட்டுருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஊற்றிடுச்சு. இது செந்தூரன் பார்த்த வேலை தான். 1 1/2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுமானதாக இருக்கும். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக இருந்தோம்னா வெந்து வரும்போது சரியாக இருக்குங்க. போட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் சேட்டைய. இப்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். $15 to 20 மினிட்ஸ் தாங்க அரிசி ஊறணும். ரொம்ப ஊறிடுச்சுன்னா குழஞ்சிரும் சாதம். ஃபைனலாக லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். வெளியில் பாருங்கள் ஆட்டத்தை. பிரியாணி செய்கிறேன்னு அப்பப்போ வந்து கலாட்டா பண்ணிட்டு ஓடி வந்துடுறாங்க. அப்பப்போ இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடணும். சாதம் உடையாத மாதிரி மெதுவாக கிளறணுங்க. இப்போ தம் போட்டுடலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் எடுத்து மேலே வச்சுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். அந்த ஏர்லாம் வெளியில் வராத மாதிரி. நான் இந்த சின்ன உரல் வச்சுருக்கேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா கம கமன்னு பிரியாணி ரெடி. வாசனையே பசியை தூண்டிடுச்சு போதுங்க. வந்து லெக் பீஸ் வாங்கிட்டு போகிறா. செந்தூரன் தந்தூரி சிக்கன் போடுறாரு.
அவ்வளோதாங்க. அழகா சூப்பரா மணக்க மணக்க சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி. சூப்பரா வாசனையா இருக்கு. இது கூடவே நாங்க முட்டை, தந்தூரி சிக்கன் செஞ்சிருந்தோம். ஒரு வழியா எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு தயாராயிட்டாங்க. கடிச்சு நொறுக்குறாரு பாருங்க. சூப்பர். இந்த குட்டி வந்து சாப்பிட்டுட்டு தான் சொல்லுது. ஃபைனலா நானும் இவங்களோட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேங்க. குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிடுற சுகமே தனிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க சண்டேல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.